வீட்ல மிச்சமான பேண்ட்ரி ஐட்டம்ஸை ஒன்று இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணுவோம், இல்லைனா கிளிப் போடுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் டேப் வந்திருக்கு. சாரி, லேட் டு த ட்ரெண்ட் தான். பட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இந்த ஷார்ட்ஸில் பார்த்துரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டியோடாப்பில் ₹70 தான். இதில் வந்து ஒரு அடாப்டர் வச்சு நம்ம வீட்டில் இருக்க அடாப்டரை வச்சு நம்ம இதில் சார்ஜ் போட்டுக்கணும். சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ண இந்த மாதிரி ப்ளூ கலரில் லைட் வரும். ஸோ இதில் உங்களுக்கு பிளேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கிளிக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த டியர் பண்ணுறத வச்சு டியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல லெஃப்ட் டு ரைட் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஜஸ்ட் ஒன் டைம் சீல் பண்ணுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பியும் அதே மாதிரி சீல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த சீலிங் வந்து கொஞ்சம் ஹீட் அப்ளை ஆனோடனே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஆகுது. ஸோ இது எல்லா விதமான கவருக்கும் பண்ணாது. ஓரளவுக்கு இருக்கிற கவருக்கு மட்டும்தான் பண்ணுது. பட் நான் இன்றைக்கி சீல் பண்ண எல்லாமே கம்ப்ளீட்டாக சீல் ஆயிடுச்சு. ஸோ இதில் பின்னாடி மேக்னெட் இருக்கிறதுனால நம்ம முடிச்சுட்டு எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம், சிம்னி ஃப்ரிட்ஜ்லையும் கூட.